வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடியது, மிகவும் முக்கியமான பதிவு. இன்றைய தினம் சக்தி வாய்ந்த தை அமாவாசை. இந்த அமாவாசை அன்று வாங்கக்கூடிய 3 முக்கிய பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பொருட்களின் மூலமாக நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். இதோடு சேர்த்து தை அமாவாசை அன்று என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவா, விரிவா பார்க்க போறோம். பதிவ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்க. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களே பார்க்கலாம். பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை தீது வந்தாலும் இந்த தை அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த ஒரு நாள். தை 16ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதியில் 29/1/2025, இன்று புதன்கிழமை தை அமாவாசை வருகிறது. இந்த நாள் உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றி தான் ஆன்மீக ரீதியாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாடு அப்படின்றது நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க. அமாவாசை வழிபாடு யார் வேணாலும் இருக்கலாம். அதாவது தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக இருந்தால் நீங்கள் முன்னோர்களுக்காக தவறாமல் கொடுக்கலாம். சரி, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தை அமாவாசை அன்று தர்ப்பணம், விரதம் இது போன்ற கட்டுப்பாடுகள் யாரெல்லாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கலையோ அவங்களுக்கு கிடையாதுங்க. நீங்களும் அமாவாசை அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது. இது அமாவாசை அன்று நம்ம இறைவனுடைய இறை வழிபாடும் தவறாமல் பண்ணணும். அதனால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். தாய் தந்தையர் இல்லாதவங்க அமாவாசை அன்று எழுந்து கட்டாயம் தலைக்கு குளிக்கணும். மற்றவர்கள் குளிக்கக்கூடாது. திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு தர்ப்பணத்திற்காக நீங்கள் முடிச்சுட்டு காஃபி டீ எல்லாம் குடிக்கணும். அதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதாவது இது மாதிரியான பானங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்றது சாஸ்திர நியதி. ரொம்பவும் உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த டீ காப்பியை குடிக்கலாம். காலை உணவு எடுத்துக்கொள்ளலாம். திதி தர்ப்பண காரியங்களை நீங்கள் முதல்ல முடிச்சுட்டு மறைந்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு அந்த உணவை அதுக்கப்புறமா குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சாப்பிடணும். முக்கியமாக அசைவம் அன்றைய தினம் சாப்பிடக்கூடாது. அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுத்து மதிய உணவை சாப்பிட்டு தான் இரவு நேரத்தில் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சாதம் சாப்பிடக்கூடாது. ஏதாவது டிஃபன் மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் மாதந்தோறும் வரக்கூடிய முன்னோர்களுடைய வழிபாடு கடைபிடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க தை அமாவாசை வழிபாடாவது நீங்கள் பண்ணணும். ஒரு கடற்கரைக்கோ சென்று அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கிட்ட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுங்க. இப்போ நீங்கள் நீர்நிலைக்கு சென்று செய்யக்கூடியது தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வீட்டுக்கு வந்த உடனேயே குளிச்சிடணும். குளித்த பிறகுதான் வீட்டில் இருக்கிற மறைந்த முன்னோர்களில் படையல் போட்டு வழிபாட்டை நீங்கள் பண்ணணும். ஆத்தங்கரைக்கு சென்று அங்கு பார்த்தீங்கன்னா உங்களால் திதி தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு நேராக கடைக்கு போயிட்டு பச்சரிசி, அதாவது பருப்பு வகை காய்கறியில் வெல்லம், இலை, வாழை இலை இதெல்லாம் போட்டு சிவன் கோவிலில் இருக்கிற ஒரு பிராமணருக்கோ இந்த பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணருக்கோ இல்லை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணருக்கோ தானம் கொடுங்க. இப்படி நீங்கள் செய்யக்கூடிய தானம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நமக்கு பெற்றுத்தரும். இப்படி நீங்கள் வீட்டுக்கு அதற்கு அப்புறமா குளிச்சுட்டு தான் படையல் போடணுங்க. அதுக்கு நீங்கள் கணவருக்காக உணவு சமைக்கிறதா இருந்தால் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் இந்த தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கணுங்க. இதை பெண்கள் மாமனார் இல்லைன்னா செய்யலாம். முன்னோர்கள் படையல் போட்டு செய்து முடிச்சுட்டு காகத்திற்கு சாதம் வைக்கணும். மொட்டை மாடியில் 2 தரையை இலையை விரித்து சாதம் வைத்து தண்ணீர் வைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, கவலைப்படாதங்க, கண்டிப்பாக இது எடுக்கும். தை அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் போடக்கூடாது. சமையலில் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு சமைத்த உணவுகளை குடும்ப உறுப்பினர் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இதை சாப்பிடும். 3வது நபர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு சமைத்த உணவு அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது. நீங்கள் அன்னதானம் செய்யணும். அமாவாசை அன்று செய்யணும்னா தானம் அப்படி
அப்படிங்கிறது தனியாக சமைத்த உணவாகத்தான் இருக்கணும். அடுத்தது நீங்கள் சாப்பிட்ட அந்த எச்சில் வந்து கொடுக்கக்கூடாது. அந்த தானம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 3 முக்கியமான பொருட்களை இன்றைய தினம் வாங்குங்க. தை அமாவாசை திதி இரவு 7:21, அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து முடியுது. இன்றைய நாளைக்கு வந்து திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது. அதனால் பெருமாள் வழிபாடும் இன்றைய தினம் தவறாமல் பண்ணுங்க. வாங்கக்கூடிய பொருள்களில் முதலாவது துளசி இலை வாங்குங்க. துளசி இலையை வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு வீட்டில் வைங்க. அதே மாதிரி கோவில்லையும் வாங்கி கொடுங்க. இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் கல்கண்டு. ஏதாவது ஒரு இனிப்பு சுவை மிகு பொருட்களை வாங்கிட்டு வாங்க. இதை மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. இப்படி செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மஞ்சள் குங்குமம் எப்பவும் போல நீங்கள் வாங்குங்க. அடுத்து 3வது நாளை புதன்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். சந்திர பகவானுக்கும் உரிய, அதாவது இந்த நாளில் பச்சை பயிறு தான். அதனால் இந்த பச்சை பயிறு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். இதோடு சேர்த்து ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் வாங்கலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். முக்கியமான பொருட்கள் இதை தவறாமல் வாங்கி பூஜை அறையில் வைத்து இந்த மறைந்த முன்னோர்களுக்கு இந்த தை அமாவாசையில் சரியான விஷயங்களை செய்துவிட்டு இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து மாலை நேரத்தில் ஒரு 5 மணியிலிருந்து 6 மணி அதுக்குள்ளே வச்சு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணணும். அடுத்ததாக இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணிட்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வ செழிப்பு அதிகமாகும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி பாருங்க. அதன் மூலமாக நல்லது நடக்கும். வாழ்வு வளமுடன் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த 3 பொருட்களையும் தவறாமல் இன்றைய தினம் வந்து வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இது மூலிமா அவங்க வாங்கும்போது உங்களுக்கும் அது புண்ணியமாக சேரும். அப்படி சொல்ல முடியாதவங்க கூட இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.